வயசான இந்த அரசனுக்கு அப்புறம் எனக்கு தான் அந்த அரச பதவி கிடைக்கும்னு பார்த்தா இப்ப எங்கிருந்தோ வந்த இந்த பையனுக்கு அரச பதவி கொடுக்க போறேன்னு சொல்றாருன்னு எப்படியாச்சும் மணிகண்டனை வதம் செய்யணும்னு பல சதி திட்டங்களை தீட்டுறாரு. ராணியோட மனசுலயும் கொஞ்சம் கொஞ்சமா நஞ்ச விதைக்க ஆரம்பிக்கிறாரு. மகாராணி கிட்ட போய் உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்கும்போது மன்னரையே மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்யறாரு. ராஜராஜனுக்கு பதிலாக மணிகண்டன் தான் அடுத்த அரசனாகி விடுவான் போலிருக்கிறதென்று ராணியின் மனதில் நஞ்சை விதைப்பான் மந்திரி. மந்திரியோட சூழ்ச்சியால் ராணி தனக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டதென்றும் அரண்மனை வைத்தியரை கொண்டு இதற்கு புலிப்பால் கொண்டு வந்தால்தான் இந்த வயிற்று வலி குணமாக முடியும்னு சொல்ல வைப்பா. பாசக்கார மணிகண்டனும் தன்னோட அம்மாக்கு புலிப்பால் கொடுத்தாதான் சரியாகிடும்னு நான் இப்போவே காட்டுக்கு போய் புலிப்பால் கொண்டுட்டு வரேன்னு கிளம்பி போவாரு. பந்தல மகாராஜா எவ்வளவோ தடுத்து பார்த்தும் மணிகண்டன் கேட்க மாட்டாரு. நான் கண்டிப்பா போய் புலிப்பாலோட வந்து அம்மாவோட பிரச்சனையை சரி பண்ணுவேன்னு சொல்லி இருக்காரு.